நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நடிப்பு, இயக்கம் அப்படின்னு ரொம்பவே பிஸியாக இருக்காரு. தான் கமிட் ஆகியுள்ள படங்களே பல இருக்கு. இதற்கிடையில அவ்வப்போது இயக்கம் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துக் கொண்டிருக்காரு. அண்மையில பார்த்தீங்கன்னா, இவருடைய அக்கா மகன் நடித்த "நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்" அப்படின்ற திரைப்படம் வெளியாச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவிற்கு சரியாக போகல. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் அவருடைய "குபேரா" அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட அண்மையில வெளியாகி வைரல் ஆச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவருடைய இட்லி கடை திரைப்படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த படத்தையுமே இவர் இயக்கி நடிக்கிறாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா, அஜித் சாருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடன் மோத வேண்டியது ஒரு சில காரணங்களால படத்துடைய ரிலீஸ் தேதியை தள்ளி போட்டுட்டாங்க. இது மட்டுமல்ல, தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா, இளையராஜாவுடைய பயோபிக் அப்படின்ற ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காரு. அமரன் படத்துடைய இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமியுடன் ஒரு படம் பண்ண இருக்காரு. ராஜ்குமார் பெரியசாமியுடன் இவர் பண்ண உள்ள படம் பாத்தீங்கன்னா, தற்போது ஆரம்பிக்கப்பட இருக்காம். இந்த படத்துடைய ரிலீஸ்ல தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலே இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ரிலீஸ் அடுத்த ஆண்டு சம்மர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நம்ம ரஜினி சார் தற்போது நடிச்சிட்டு இருக்க கூலி திரைப்படத்துடைய ரிலீஸ் செய்தியுமே அடுத்த ஆண்டு சம்மர் தான். தலைவருடனே தனுஷ் அவர்கள் மோதுவாரா அப்படின்னு ஒரு சில கமெண்ட்டுகளுமே வந்துட்டு இருக்கு. சார், ஓகே, இந்த 2 படமும் மோதுனா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.